ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை. எப்படி பேசுவது? ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 25:11. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஏசாயா 50:41. கர்த்தராகிய இயேசுவுக்கு கல்விமானின் நாவு இருந்தது. ஆகவே அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. அவரை குறித்து ஜனங்கள், அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றும், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்றும் கூறியதாக நாம் வாசிக்கிறோம். யோவான் 7:46-15. உண்மையில் மற்ற மனுஷர் கல்வி கற்பது போல் நம்முடைய கர்த்தர் ஒருபோதும் கற்கவில்லை. எனவேதான் அவர் ஒருபோதும் மற்ற மனுஷர் பேசியது போல் பேசவில்லை. அநேக தேவ பிள்ளைகள் தாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் வெகு சிலரோ எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அன்பான வார்த்தைகள் அல்லது ஊக்குவிக்கும் வார்த்தைகள் கடினமான தோரணையில் பேசப்படுமாயின் அது அதைரியத்தையும் கசப்பையும் உண்டாக்கக்கூடும். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 25:11. சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல எப்படி பேச வேண்டும் என்று மட்டுமல்லாமல் எப்போது பேச வேண்டும் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். கவலையினமான ஒரு வார்த்தை சண்டையை கிளப்பிவிடக்கூடும். கொடூரமான ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையையே பாழாக்கிவிடக்கூடும். கசப்பான ஒரு வார்த்தை வெறுப்பை உட்புகுத்திவிடக்கூடும். மிருகத்தனமான ஒரு வார்த்தை அடித்து கொள்ளக்கூடும். கிருபையுள்ள ஒரு வார்த்தை பாதையை லகுவாக்கக்கூடும். சந்தோஷமான ஒரு வார்த்தை ஒரு நாளை வெளிச்சமாக்கக்கூடும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாரத்தை குறைக்கக்கூடும். அன்புள்ள ஒரு வார்த்தை சுகமும் ஆசீர்வாதமும் அளிக்கக்கூடும்.